இப்போ நான் அனுமல் சார் கிட்ட பேசும்போது அவர் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு ஒரு விஷயம், ஐ வாண்ட் டு ட்ரீட் எவ்ரி ஒன் ஆஸ் அ நார்மல் பர்சன். இந்த மாநாடுல வந்து யாருமே அந்த மாதிரி வரல. நோ ஒன் கேம் காசு வச்சுட்டு ஒரு பிரியாணி பேக்கெட் வச்சுட்டு இல்ல ஒரு பஸ் எல்லாமே வந்து இல்ல கண்டிப்பா போன 500 ரூபாய் கொடுப்பேனா அந்த மாதிரி இல்லைங்க அந்த மாநாடு. அனுமலை சார் வந்து லாஸ்ட் வீக் நான் பார்த்தேன்னா அவர் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ஐ ஜாயின் த பார்ட்டி. ஆனா பிஜேபி அண்ணாமலை சார் இருக்கும்போது எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் எவ்வளவு வந்துச்சு எனக்கு தான் தெரியும். எனக்கு ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் இல்லைன்னா நான் போயே மாட்டேனா. ஏன்னா ரெஸ்பெக்ட் he's dedicated his whole life for the party. ஸோ இது மாதிரி யோசிக்கும் போது ஏன் நாங்க வந்து ஒரு பார்ட்டி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தப்பா சொல்ல, ஆனா நீங்க கமலாலயத்துல வந்து நீங்க போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா. நேர்களே வணக்கம். இன்று நம்முடன் அலிஷா அப்துல்லா அவர்கள் இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம் எதனால் நீங்க வந்து பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலை அவர்கள் இயக்கி வரும் வீத லீடர்ஸ் அமைப்பில் இணைந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் டு எவ்ரி ஒன். அண்ட் த ரீசன் நான் வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன்னா, ஸோ எதுக்குன்னா ஆக்சுவலி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய கிடைக்கலங்க. ஸோ ஐ என்டர்ட் பாலிடிக்ஸ் பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை சார். ஏன்னா இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ எனக்கு ஃபர்ஸ்டே வந்து அவர் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அந்த அந்த ஃபீல்ட் ஆஃப் ஹிம் பீங் அ போலீஸ் போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் யூனோ நிறைய வந்து எனக்கு பர்சனலா எனக்கு வந்து ஐ லைக் பீப்புள் ஹூ அச்சீவ். ஸோ அது பார்த்துட்டு as soon as I heard that Mr. Annamalai sir is with BJP, நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னா and I got a lot of opportunities to work for the public in Perambur. I got a lot of opportunities. அவர் வந்து எப்படின்னா he gives a lot of opportunities for younger generation of people. So அது பார்த்துட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு lot of people in Tamil Nadu became his fan. So I was one of them. பட் ஆஃப்டர் அண்ணாமலை சார் பிஜேபி விட்டு வெளியே வந்தாரு, அது ஸ்பேஸ் வந்து கொடுக்கல. அந்த ஸ்பேஸ் வந்து நிறைய பேர் வந்து ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க. பேர் சொல்ல விரும்பல, ஆனா நிறைய பேர் வந்து மதிக்கவே இல்லை. ஒரு ப்ராப்ளம் சொல்லனா அது வந்து பெருசா எடுக்க மாட்டாங்க. பிளஸ் பிரச்சனை வந்து சில இடத்துல வந்து சர்டன் பீப்புள் வில் கால் மீ அண்ட் சே மேம் இந்த பிரச்சனை இருக்கு, சில இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நான் வந்து கால் பேசும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கல எனக்கு. பாத்துக்கலாமா அந்த வார்த்தை மட்டும் வரும் எனக்கு. ஸோ ஈவன் இஃப் ஐ நோ ஹையர் அத்தாரிட்டிஸ், ஐ cannot பாஸ் தமிழ்நாடு பிஜேபி அண்ட் கோ டு சென்ட்ரல். எனக்கு சில மினிஸ்டர்ஸ் தெரியும் பர்சனலா, அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அது வந்து தப்பு. அது வந்து நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன், செய்ய இல்லை. அது வந்து என்னன்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லை ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அந்த ஹெல்பிங் நோக்கம் இல்லை பிஜேபிக்கு. எப்படின்னா பார்ட்டிக்குள்ளே வந்து சண்டை, அவ்வளோ சண்டை. எனக்கு தான் தெரியும் பர்சனலா. நீங்க வந்து மேல வரலன்னா நாங்க கூட we will not let you to grow also. It's like பக்கா இந்தியன் கிராப் மென்டாலிட்டி இருக்கு. ஸோ தட் இஸ் வை ஐ தாட் ஓகே, நிறைய சண்டை அதெல்லாம் வந்து ரொம்பங்க. அந்த பிரச்சனை வந்து நீங்க இஃப் யூ கோ இன்சைட் இட்ஸ் லைக் அ கட்டர். உங்க கை உள்ள வந்து நீங்க போட்டீங்கன்னா அது வந்து டெஃபினெட்லி இட் வில் பிகம் வெரி டர்ட்டி. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு கெட் டு எனி ப்ராப்ளம். ஸோ ஐ கேம் அவுட் ஆஃப் பிஜேபி. அதுக்கப்புறமா ஐ டிசைடட் சரி ஐ கேன் ஜாயின் சர்ஸ் பார்ட்டி அண்ட் டேக் திஸ் ஃபார்வர்ட். ஏன்னா ஐ மெட் ஹிம், பேசும்போது நிறைய விஷன்ஸ் இருக்கு, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு. அவர் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா யோசிக்கிறாரு கம்பேர்ட் டு த டிவிகே கவர்மெண்ட் அண்ட் ஹிம். அவர் வந்து விஷன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவர் வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறாரு. ஹி டசன்ட் வாண்ட் டு மேக் த மிஸ்டேக் ஆஃப் வாட் ஹேப்பன்ட் இன் பிஜேபி. இதெல்லாம் மைனஸ் இருக்கு, அது வந்து இங்க வந்து கொஞ்சம் பிளஸ்ஸா சேஞ்ச் பண்ணிட்டு இஸ் கோயிங் டு வொர்க் டுவர்ட்ஸ் த பார்ட்டி. தட் இஸ் த ரீசன் ஐ came into
along with Mr. Annamalai sir to work towards fulfilling the requirements of the public. ஓகே மேம். அதாவது அவர் வந்து பிரசிடெண்டா பிஜேபியில வந்து பிரசிடெண்டா இல்லாம ஒரு வருஷம் இருந்தப்போ உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? வாய்ப்புகள் வந்துச்சு எனக்கு. ஆனா அவங்க விட்டு வெளியே வரும்போதுதான் எனக்கு வந்து வாய்ப்புகள் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கல. அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணிட்டேன். சில பேர் வந்து நான் தப்பா சொல்ல, பட் சில பேருக்கு வந்து தகுதி இல்ல. அந்த போஸ்டிங்க்கு வந்து தகுதி இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட ஸ்போர்ட்ஸ் விஷயம் பத்தி ஐ வெண்ட் அகேன்ஸ்ட் த டிஎம்கே கவர்மெண்ட் when the car racing happened in சென்னை. ஐ ஃபாட் ஃபார் a lot of ஸ்போர்ட்ஸ் பீப்புள். நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நீங்க என்னோட ஃபுல் புக்கே வந்து ஒரு 1000 பேஜஸ் இருக்கும். அவ்வளோ நான் வந்து பிஜேபிக்கு வந்து நான் பண்ணேன், நான் தமிழ்நாடுக்கு. ஆனா சென்ட்ரல் வந்து ரெகனைசேஷன்ஸ் இருக்கு. எனக்கு நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து கால் பண்ணிட்டு சூப்பரா பண்றீங்க, இது வந்து யூனோ இது வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம் தமிழ்நாடுல. ஆனா நான் மட்டும் எப்படி செய்ய முடியுங்க? கொஞ்சம் ஐ நீட் ஹெல்ப் ஃப்ரம் த கவர்மெண்ட், ரைட்? ஐ நீட் த ஹெல்ப் ஃப்ரம் தமிழ்நாடு பிஜேபி, ரைட்? ஸோ எனக்கு வந்து வாய்ப்பு இல்ல. நான் மட்டும் எப்படி ஒரு இஃப் யூ ஹேவ் டு கிளாப் ஹேண்ட்ஸ், யூ நீட் 2 hands டு கிளாப். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஐ கேம் அவுட் ஆஃப் த பார்ட்டி. அண்ட் டு பி ஆனஸ்ட், த பார்ட்டி வில் நெவர் grow. Even if it's 20 years also, the party will not grow. In terms of in minority, எனக்கு ரொம்ப மைனஸா இருந்துச்சு மைனாரிட்டி. ஏன்னா நான் ஈத் இஃப்தாருக்கு வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 பேர் நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன். எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். People came only because of Mr. Annamalai sir's face for the iftar party, which happened in I think it happened in opposite ஒரு எக்மோர்ல வந்து it happened last year. 2024 சொல்றீங்களா மேம்? 2024 பார்லிமென்ட் இல்ல 2025 last year it happened. So நாங்க வந்து இஃப்தார் வந்து 300 people, I personally brought all the Muslim, வண்டி வச்சுட்டு எல்லாமே வந்து எல்லா இடத்துல வந்து பேசிட்டு only because of Mr. Annamalai sir only they had come. ஸோ இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். எல்லாமே வந்து நான் வந்து பிஜேபியில எல்லாம் சூப்பர், இப்போதான் நாங்க வந்து we will support you அந்த மாதிரி வந்து we have to abolish that. அந்த மைண்ட் செட் வந்து பிஜேபியில வந்து abolish பண்ணோம். I was working hard towards, I'm the only Muslim person in Tamil Nadu BJP. That was the only plus which Tamil Nadu BJP had. ஆனா அவங்க யூட்டிலைஸ் பண்ணல, ரைட் வேல யூட்டிலைஸ் பண்ணல. ரொம்ப ஈகோ இருக்கு, சில பேருக்கு நிறைய ஈகோ இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு ஐ நோ பாலிடிக்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். பட் ஓவரா வந்து இஃப் யூஆர் அ growing party, you can have that ego. When you're a dead party, you cannot afford to have that ego. So அதுக்கு தான் இந்த டிசிஷன் வந்து நான் எடுத்தேன். ஓகே மேம். ஆனா நீங்க பிஜேபில இருந்து வெளியே வந்து உங்களுக்கு புதுசா இன்னொரு வாய்ப்பும் இருந்தது. டிவிகேல கூட நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம். இப்போ ஒரு முதல்வராகவும் ஆயிட்டாங்க, ஜெயிச்சு ஆட்சியையும் பிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல நீங்க அண்ணாமலை அவர்கள் பின்னாடி நிற்கணும்னு விருப்பப்பட்டீங்க? டிவிகே என்னன்னா, ஐ வில் ஓப்பன்லி டெல் யூ, எனக்கு என்ன மனசுல என்ன இருக்கு. ஐ நோ சர்டன் பீப்புள் இன் டிவிகே இந்த வெரி ஹை பொசிஷன், எனக்கு தெரியும் சர்டன் பீப்புள். எஸ், எனக்கு வந்து தோணுச்சு டிவிகே ஜாயின் பண்ணதுக்கு தோணுச்சு. ஆனா அந்த விதம் வந்து நான் பார்க்கும்போது they treat even the minister, the MLA, the sitting MLA, ex-ministers, அவங்க வந்து அவங்க ட்ரீட் பண்ணும்போது எனக்கு பிடிக்கல அது. ஏன்னா there is a difference between ex-MLA or sitting MLA or an ex-minister. அவங்க வந்து அவங்க கட்சியில ஜாயின் பண்ணும்போது அந்த ஆட்டிடியூட், அந்த விதம் அவங்க வந்து அவங்க எடுக்கிறாங்க எப்படின்னா, எனக்கு என்ன தோணு, ஒரு மீன் மார்க்கெட் போல இருக்குங்க அது. அப்படியே மிஸ்டர் புசி ஆனந்த் வில் ஸ்டாண்ட் தேர், அப்படியே வந்து ஒரு பொக்கே கொடுத்து அப்படியே வந்து அனுப்புறாங்க. ஸோ அந்த ரெஸ்பெக்ட், பேசிக் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹியூமனிட்டி, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் நாங்க வந்து விட்டு கொடுக்க கூடாது. அது இல்லைன்னா கண்டிப்பா அந்த பார்ட்டில வந்து நான் கண்டிப்பா ஜாயின் பண்ண மாட்டேன், whoever it is. அது வந்து ஐ திங்க் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சர்டன் பீப்புள் ஆர் வெரி டெஸ்பரேட். சில பேர் வந்து இல்ல எனக்கு வந்து டிவிக்குல வந்து ஜாயின் பண்ணோம், ஒரு நாள் வந்து ஒரு கவுன்சிலர் ஆயிடலாம், கவுன்சில் எலெக்ஷன்ஸ் வருது, இல்லைன்னா ஒரு சில 5 yearsக்கு அப்புறமா ஒரு இல்லைன்னா எம்பி ஆயிடலாம். சில பேர் வந்து அந்த நோக்கம் இருக்கு. ஸோ தே ஆர் லெட்டிங் கோ ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஆனா பிஜேபி அண்ணாமலை சார் இருக்கும்போது எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் எவ்வளவு வந்துச்சு எனக்கு தான் தெரியும். எனக்கு ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் இல்லைன்னா நான் போய மாட்டேனா. ஏன்னா ரெஸ்பெக்ட் இருக்கணும். பிளஸ் சில பேர் வந்து சரி, நீங்க வந்து அலிஷா அப்துல்லா, நீங்க வந்து எக்ஸ் மினிஸ்டர், சிட்டிங் எம்எல்ஏ. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி டு பிகம் அ மினிஸ்டர், இட்ஸ் நாட் ஈஸி டு பிகம் அலிஷா அப்துல்லா, இட்ஸ் நாட் ஈஸி டு பிகம் எம்எல்ஏ. கரெக்டாங்க?
அது ஈஸி இல்ல. கஷ்டப்பட்டு எஸ் அவங்க மேம், வந்து எஸ் மேம். வந்தாங்க. அந்த இடத்துல வந்து புடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இட்ஸ் லைக் ரேஸ். அவ்ளோ கஷ்டம், அவ்ளோ கூட்டல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வரணும். அது ரொம்ப கஷ்டம். ஆனா, டிவிகே கவர்ன்மெண்ட்ல வந்து அந்த ரெஸ்பெக்ட் குடுக்கல. ஐ அம் நாட் டாக்கிங் பேட் அபௌட் த கவர்ன்மெண்ட். பட் எல்லாருமே வந்து வராங்க, வரட்டும். ஆனா, பிஃபோர் த கவர்ன்மெண்ட் கேன் வின், எனக்கு பெர்சனலா தெரியும். எனக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்துச்சு எனக்கு. ஐ வாஸ் பிரெக்னன்ட். சோ எனக்கு வந்து எம்எல்ஏ சீட் வந்துச்சு எனக்கு. சேம் தொகுதியில வந்து நான் கேட்டேன். பெரம்போல வந்து ஐ வாஸ் சப்போஸ் டு ஸ்டாண்ட் இன் பெரம்போ. ஐ வாஸ் சப்போஸ் டு பி தேர் கண்டெஸ்டிங். ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் பிரெக்னன்ட். ஸோ அன்பார்ச்சுனேட்லி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கண்டெஸ்ட். பட் அதுக்கு முன்னால எல்லாருமே யாருமே இல்லங்க அப்போ. டிவிகேல வந்து யாருமே அவ்ளோ வந்து நம்பல. சரி வருவாங்க, யாருமே நம்பல. இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு கூட்டம் மாதிரி எல்லாமே ஒரு அ ஆடு வந்து இது எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாருமே போறாங்க. அதுல வந்து அதுக்கு த ஒன்லி ரீசன் ஐ டிட்ன்ட் என்டர் டிவிகே கவர்ன்மெண்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். ரெஸ்பெக்ட் இருக்கணும். பிளஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். யூ ஷுட் நாட் பி ட்ரீட்டட் லைக் ஜஸ்ட் லைக் அதர் பீப்பிள். அதுதான் ரொம்ப தப்பு அந்த கவர்ன்மெண்ட்ல. ஓகே மேம். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க, மைனாரிட்டிஸ் அதாவது உங்களுடைய இஸ்லாம் சமுதாயம் வந்து நீங்க பிஜேபியில இருக்கும்போது கொஞ்சம் சங்கடமா இருந்தது. இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நீங்களும் வந்து பிஜேபியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து அந்த இஸ்லாம் கம்யூனிட்டி வந்து அண்ணாமலை அவர்களை பார்க்குது? ஒரு எந்த மாதிரி தலைவரா பார்க்குது? இன்னமும் வந்து அவங்க வந்து இந்த மைண்ட் செட்ல இருக்காங்களா? இன்னொரு பிஜேபி தான் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்களா? இல்ல எப்படி? இல்ல, கண்டிப்பா இல்ல. அண்ணாமலை சார் வந்து லாஸ்ட் வீக் நான் பார்த்தேன்னா, அவர் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ஐ ஜாயின் த பார்ட்டி. ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் வந்து சொன்னாரு என்கிட்ட, வென் ஐ வாஸ் இன் பிஜேபி சிஸ்டர், எல்லாருமே வந்து ஒரு கண்ணுல வந்து ஒரு ஒரு பயம் இருக்கும். பார்க்கும்போது இந்த மாதிரி ஐயோ! அண்ணாமலை மட்டும் நம்பிட்டு வராங்க. சரியா? சில பேரு. எக்ஸாம்பிள் மீ. ஆனா, அவர் வெளிய வரும்போது, எல்லாருக்குமே வந்து பயங்கர சந்தோஷம். ஏன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து ஐ ஹேவ் மை டாட் சைட் ஆஃப் த ஃபேமிலி இஸ் அ முஸ்லிம். வி ஹேவ் அரவுண்ட் 25 பீப்பிள் வி ஹேவ். அதுக்கு பிளஸ்ஸா இருக்கும். அவங்க கால் பண்ணிட்டு, அவங்க சொல்றாங்க, "நீங்க பிஜேபி நீங்க இல்லல்ல பிஜேபில ரொம்ப சந்தோஷம்." அவங்க வந்து ஏகப்பட்ட என்னோட பெர்சனலா என்னோட ஃபிரெண்ட்ஸ், வெதர் இட் இஸ் அ கிறிஸ்டியன் ஆர் வெதர் இட் இஸ் அ முஸ்லிம்ங்க. வெதர் இட் இஸ் அ நார்மல் ஹிந்து பெர்சன் ஆல்சோ. ஜிம்க்கு போம்போது அவங்க சொல்லுவாங்கப்பா சூப்பருங்க. நீங்க பிஜேபி விட்டு ஐ டோன்ட் நோ வை. எதுக்கு தான் எனக்கு தெரியல. நார்த்ல என்ன நடக்குது? அது தப்பா வந்து தமிழ்நாட்டுல வருது நம்பளுக்கு. சரி இதுதான் பிஜேபின்னா இப்படிதான். பிஜேபி மீன்ஸ் அகெயின்ஸ்ட் முஸ்லிம் விமென். பிஜேபின்னா அகெயின்ஸ்ட் த பப்ளிக். பிஜேபி இஸ் ஒன்லி ஃபார் ஹிந்து. அந்த மாதிரி அது ஆல்ரெடி மைண்ட்ல வந்து செட் ஆயிடுச்சு. டு பிரேக் திஸ் ஒன்லி மிஸ்டர் அண்ணாமலை வாஸ் ஒர்க்கிங் வெரி, 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 வெரி ஹார்டுங்க. இப்போ 1 மணி நான் மெசேஜ் பண்ணேன்னா, ஏதோ ஒரு நாளைக்கு வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி பண்ணணுமா, இல்ல ஏதோ ஒரு பெர்மிஷன் கேட்கணுமா, 1 மணி நான் வந்து அப்போதான் நான் வந்து எல்லாமே பண்ணிட்டு நான் தூங்குவேன் நான். 1 மணி மெசேஜ் பண்ணும்போது நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு 1/2 அன் ஹவர் டைம்ல ஓகே சிஸ்டர் கோ அஹெட். ஒரு 1/2 அன் ஹவர்ங்க. இல்லன்னா ஒரு 5 மணிக்கு 5, 5:30ங்க ஒரு மெசேஜ் வரும் எனக்கு. சோ அந்த மாதிரி ஐ நோ பெர்சனலி எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. டே அண்ட் நைட்டுங்க. ஹி டெடிகேட்டட் ஹிஸ் ஹோல் லைஃப். ஐ நோ ஹிஸ் ஃபேமிலி வெரி வெல். ஹிஸ் வைஃப் வந்து அவங்க பெர்சனலா சொன்னாங்க. வீட்டுக்கு வரும்போது சொன்னாங்க. ஹி டசன்ட் ஈட். அவங்க ஆன் டைம்ல சாப்பிட மாட்டாரு. அவ்ளோ டென்ஷன்னு. அவ்ளோ இல்ல. இது பண்ணும், அது பண்ணும், இது பண்ணும், அது பண்ணும். கன்டினியூஸ்ங்க. யாருங்க இவ்ளோ ஹி இஸ் டெடிகேட்டட் ஹிஸ் ஹோல் லைஃப் ஃபார் த பார்ட்டி. சோ இது மாதிரி யோசிக்கும்போது, ஏன் நாங்க வந்து ஒரு பார்ட்டி இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, தப்பா சொல்லல. ஆனா நீங்க கமலாலயத்துல வந்து நீங்க போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லங்க அங்க. இட்ஸ் பிகம் அ டெட் பிளேஸ். நான் இருக்கும்போது, ஐ யூஸ்ட் டு வெயிட் ஃபார் டு மீட் சார் அட்லீஸ்ட் ஃபார் 3 ஹவர்ஸ். ஹூவர் ஐ வாஸ், ஹி வில் நாட் பாதர் வெதர் யூ ஆர் அலிஷா அப்துல்லா, வெதர் யூ ஆர் த சிஎம் ஓர் வெதர் யூ ஆர் மினிஸ்டர் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஹி வில் டேக் கேர் ஆஃப் த பப்ளிக். பப்ளிக் வந்து ஒரு நிகழ்ச்சி, ஒரு இன்விடேஷன் வைக்கணுமா, ஒரு மேரேஜ்க்கு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அவர் வந்து பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு மணி போனேன்னா, 1:30 மணி அப்பாயின்ட்மென்ட் ஒரு 2 மணி போவேன் உள்ள. அந்த மாதிரி வந்து அவ்ளோ வந்து டீட்டெயில்டா பிளான் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. யாரு கூட எக்ஸிகியூஷன் பண்ணுவார்னா, வித் யங் பீப்பிள். லைக் சர்டன் பீப்பிள் எஸ்.ஜே. சூர்யா, கார்த்திக் கோபிநாத், சில பேர் வந்து நெறைய யங்ஸ்டர்ஸ் யூஸ்ட் டு பி தேர் இன் பிஜேபி. பட் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தயவுசெய்து அந்த இடத்துல போயிட்டு நீங்க பாருங்க. யாருமே இல்லங்க. யாருமே இல்ல. அங்க அந்த ஒரு ஒரு ஈ காக்கா கூட இருக்க மாட்டாங்க அங்க. பிகாஸ் தட்
people only believed in him. So whether it is a Muslim, Hindu, Christian, whoever it is, they only believe in one person, Annamalai, not the party. Unfortunately, they supported him because he was in BJP. ஸோ வென் இஸ் கம் அவுட் எல்லாமே வந்து எனக்கு தெரியும் அந்த சப்போர்ட் எப்படி இருக்கு. அதுக்கு தான் அந்த டிசிஷன் வந்து சரி இந்த வேல போன கொஞ்சம் லேட் ஆகும். கண்டிப்பா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா சிஎம் ஆக முடியும். 10 வருஷம் நான் ரொம்ப சொல்றேன்னா மேபி 15 இயர்ஸ் ஆல்சோ 10-15 இயர்ஸ், பட் 100% அவர் வந்து சிஎம் வருவாரு கண்டிப்பா. இல்ல மேம், இப்போ பெரும் செல்வாக்குல விஜய் வந்து இருக்காரே, எப்படி அவர் வந்து ஜெயிக்க முடியுமா அண்ணாமலையார்களால? போட்டி வந்து யாருக்குன்னா கண்டிப்பா அண்ணாமலை சாருக்கு, டிவிகே சாரி விஜய் சாருக்கு மட்டும் இந்த போட்டி நடக்கும். டிஎம்கே வாய்ப்பே இல்லை, ஏஐடிஎம்கே நோ சான்ஸ், பிஜேபி நோ சான்ஸ், 100% நோங்க. எனக்கு வந்து நான் பாலிடிக்ஸ்ல வந்து அவ்வளோ சீனெல்லாம் இல்லை. நான் வந்து ஒரு 3.5 இயர்ஸ் தான் இருக்கிறேன் நான் பாலிடிக்ஸ்ல. எனக்கு வந்து இப்போதான் நான் பாலிடிக்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறேன் நான். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு பர்சனலா தெரியும் என்ன நடக்குது உள்ள, டிவிக்குள்ள என்ன நடக்குது உள்ள. அண்ணாமலையோட அவங்க பார்ட்டி இல்லை, இஸ் ஜஸ்ட் ஓப்பன் அ ஃபவுண்டேஷன். அதுல வந்து எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க, எவ்வளவு பேர். ரிமெம்பர் ஒன் திங், விஜய் சார் ஹஸ் கம் ஆஸ் அ சிஎம் ஒன்லி பிகாஸ் த்ரூ ஹிஸ் மூவிஸ் அண்ட் வாட் ஹி வாண்ட்ஸ் டு டெலிவர் டு த பப்ளிக். எஸ், அவர் வந்து நோக்கம் வந்து பப்ளிக் வந்து ஹெல்ப் பண்ணும். அது கரெக்டா, அவங்க நோக்கம் வந்து தப்பா சொல்ல முடியாது. ஹி ஹாஸ் அ பியூட்டிஃபுல் வே ஆஃப் கெட்டிங் இன் டு த பப்ளிக் சார்ட் அண்ட் ஆல்சோ இஸ் டன் அ லாட். எனக்கு பர்சனலா வந்து நான் பார்க்கும்போது என்னோட ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணும்போது நான் வந்து கேட்பேன், நான் சூப்பரா வந்து பண்றாரு. ஆனா தேர் ஷுட் பி ஆல்வேஸ் 1 and 2, கரெக்டா? ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அ காம்படிஷன். மேபி நாட் நவ் நான் கண்டிப்பா நான் இப்போலாம் இட்ஸ் நாட் பாசிபிள். பட் இந்த ஃபர்ஸ்ட் மாநாடு பார்க்கும்போது பொள்ளாச்சியில ஐவ் சீன் த கிரவுட். தே ஹாவ் நாட், தேர் ஆர் சர்டன் பார்ட்டிஸ் ஹூ பே பீப்புள் அண்ட் பிரிங் இன் த கிரவுட். ஒரு பெரிய கூட்டம் வந்து காமிக்கும் போது சில தொகுதியில வந்து பஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு 100 பேர் எடுத்து வரணும். அது வந்து கண்டிப்பா எடுத்து வரணும், காசு கொடுத்து, இல்லைன்னா ஒரு பிரியாணி கொடுத்து இந்த மாதிரி எடுத்து வரணும். எனக்கு தெரியும் யாரெல்லாம் அது பண்றாங்க தெரியும். ஆனா இந்த மாநாடுல வந்து யாருமே அந்த மாதிரி வரல. நோ ஒன் கேம் காசு வச்சுட்டு ஒரு பிரியாணி பேக்கெட் வச்சுட்டு இல்ல ஒரு பஸ் எல்லாமே வந்து இல்ல கண்டிப்பா போனோம் 500 ரூபாய் கொடுப்பேனா, அந்த மாதிரி இல்லைங்க அந்த மாநாடு. திஸ் இஸ் வாட் இஸ் அ பியோர் hearted person. So definitely I see ஒன்னு நான் கேள்வி கேட்கிறேங்க. You knew Mr. Vijay sir as a CM, கரெக்டாங்க? இதுக்கு முன்னால வந்து you seen him as an actor, கரெக்டா? Yes ma'am. இப்போ why did you vote for him? Oh, why did people vote for him? ஏன்னா அவர் வந்து ஹார்ட்லி 1 or 2 இயர்ஸ்ங்க இந்த மாதிரி பேசினாரு. அவங்க ஃபேஸ் வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இருந்துச்சு, அவ்வளோ வருஷம்ல வந்து இருந்துச்சு. த்ரூ ஆல் இஸ் மூவிஸ் வந்து சப்போர்ட் வந்து நிறைய இருந்துச்சு. பிகாஸ் யூஸ் டு டாக் அபவுட் த பப்ளிக்ஸ் ப்ராப்ளம். பட் அண்ணாமலை சார் வந்து 2 வருஷம் தான், சாரி 3 வருஷம், இப்போ 3.5 வருஷம் இல்ல 4 வருஷம் பார்ட்டியில பாலிடிக்ஸ்ல இருக்கிறாரு. யாருக்குமே வந்து அண்ணாமலை சார் பத்தி தெரியல. பட் as soon as he started talking, people started liking him. பர்சனலா எனக்கு நிறைய பேர் வந்து தெரியுங்க, நிறைய பேர் வந்து as friends பார்க்கும்போது அவங்க பேச பேச்சில வந்து ஃபியூச்சர் இஸ் அண்ணாமலை, கண்டிப்பா வந்து ஃபியூச்சர் இஸ் ஹிம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பிரெயின்ஸ், சூப்பரா வந்து பேசுவாரு, பாயிண்டா பேசுவாரு, எக்ஸிகியூஷன் பண்ணுவாரு. எல்லாமே வந்து நீங்க நம்ப மாட்டீங்க. மிஷின் எப்படி we should be தமிழ்நாடு has to be gifted to have a person like him. நாலேஜ், அந்த விதம் பேசுறதுக்கு, கால்குலேஷன் எல்லாமே வந்து நீங்க என்ன பேசுறீங்க, என்ன ஸ்போர்ட் பத்தி. எனக்கு வந்து ஒரு நாள் வந்து பயம் வந்துச்சு எனக்கு. ஏதோ ஒரு என்னோட ஃப்ரெண்ட் வந்து கபடி பிளேயரு, அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பிளே பண்ணிட்டு இப்போ இஸ் கான் டு நேஷனல் லெவல். அது பேசும்போது சிஸ்டர் இது அப்படியே ஃபுல்லா டீட்டெயில்டா அவங்க ஃபுல் கபடி ஹவு டிட் கபடி ஸ்டார்ட் அங்க வரைக்கும் இப்போ வரைக்கும் பேசுவாரு. ஸோ அந்த மாதிரி knowledgeable person I never seen anywhere. Vijay sir speaks and does good for the public. But when it comes to statistics, when it comes to real work, இப்போ நிறைய விஷயம் வந்து ப்ராமிஸ் பண்ணாரு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேங்க, நான் நான் சொல்றேன், இப்போவே நான் தப்பா சொல்ல. இப்போ கேஸ் சிலிண்டர் வந்து they are charging 200 rupees extra. 6 gas cylinders supposed to be given for us free per year, கரெக்டாங்க? அது இப்போ வரைக்கும் அது வந்து எதுவுமே வரலங்க.
இப்போ இன்னைக்கு வந்து கேஸ் வந்துச்சு, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 150 rupees எக்ஸ்ட்ரா குடுத்தாங்க. ஃப்ரம் 630 to some 800 rupees அவங்க வந்து ஜிபே பண்ணிட்டு குடுத்தாங்க. அப்போ லைக் திஸ் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் விச் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட் yet. பண்ணுவாரு, கண்டிப்பா பண்ணுவாரு. ஆனா என்னோட அந்த போட்டி வந்து கண்டிப்பா அண்ணாமலை சார் அண்ட் மிஸ்டர் விஜய் கண்டிப்பா இருக்கும் இது ஃபியூச்சர்ல. ஓகே மேம். இன்னொரு ஒரு விமர்சனம் மேம் அண்ணாமலை அவர்கள் மீது என்னன்னா, இப்போ ஒரு வீத லீடர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா, பிஜேபியோட பி டீம் தான். எல்லாம் வந்து டெல்லியில குடுத்த கமாண்டால தான் இது ஒரு சின்ன அசைன்மென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இட்ஸ் உங்களோட ரிப்ளை என்ன மேம் உங்களுக்கு? 100% இல்ல. 200% இல்ல. நாட் ஈவன் 100%. எக்ஸாம்பிள் சில பேர் வந்து சீனியர் லீடர்ஸ் பிஜேபில, ஐம் நாட் மென்ஷனிங் ஹூ, சில பேர் வந்து தப்பா பேசினாங்க. அண்ணாமலை சார் பத்தி தப்பா பேசினாங்க. நான் அந்த வீடியோ இன்டர்வியூ பார்த்தேன்னா, அவர் கூட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். என்னன்னா இந்த மாதிரி பேசிட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லணும், ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் பேசிட்டாங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து பி டீம் அண்ணாமலையோட பி டீம் சொல்றாங்க. சோ அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க என் பத்தி தப்பா பேசுறாங்க. என் பத்தி அந்த நான் நெனச்சு கூட பார்க்கல. அவங்க வந்து இந்த மாதிரி மனசுல வந்து என்ன இருக்கு அது வந்து பேசிட்டாங்க. சேனல்ஸ்ல வந்து பேசிட்டாங்க. நான் நெனச்சு கூட பார்க்கல. அ கொஞ்சம் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் பீப்பிள் நாட் சே ஐ அம் த பி டீம் ஆஃப் பிஜேபி. சோ 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 தமிழிசை அவர்களும் மத்த பிஜேபி தலைவர்களும் அண்ணாமலை அவர்கள் எதிர்த்து பேசினது அண்ணாமலைக்கு பிடிச்சிருக்கு. கரெக்டா? உங்கள்ட்ட வந்து நீங்க சொல்றத பத்தி தான் தோணுது. yes, he likes it. ஏன்னா because people are not, because lot of people thought, even I thought, to be honest, நான் கூட நினைச்சேன் சரி இது வந்து ஒரு அண்ணாமலை சார் வந்து வெளியே போகும்போது maybe he'll join alliance later on with பிஜேபி. நான் கூட பர்சனலா ஒரு மினிட்ல நான் யோசிச்சேன். ஆனா அவங்க சில பேர் வந்து சீனியர் லீடர்ஸ் பேசும்போது அப்போதான் எனக்கு யாருமே பி டீம்லாம் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. எனக்கு பர்சனலா தெரியும். இஃப் அண்ணாமலை சார் இஸ் a பி டீம், சென்ட்ரல்ல வந்து they will definitely give a command to Tamil Nadu BJP not to speak bad about the person. கண்டிப்பா பேசவே கூடாது. So when B team na, they will not talk லங்க. எதுவுமே பேச மாட்டாங்கல்ல. எதுக்குங்க பேசினாங்க? சோ அந்த மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. நிறைய பேர் இப்போ வரைக்கும் பேசுறாங்க. சில பேர் வந்து சீனியர் லீடர்ஸ் வந்து வேற ஒருத்தர் கிட்ட கால் பண்ணிட்டு இந்த மாதிரி தப்பா பேசுங்க, அவர் பத்தி தப்பா பேசுங்க, அந்த ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுங்க. அவங்க வந்து ஏன்னா பிகாஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி a காம்படிஷன் ஃபார் பிஜேபி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வந்துச்சு அந்த தகவல். சில பேர் வந்து பேசுறாங்க. நான் பார்த்துட்டேன், எல்லாமே பார்த்துட்டேன். இட்ஸ் நாட் குட்ங்க. எண்ட் ஆஃப் த டே இது நல்லா இல்ல. என்ன பேசுறாங்க நல்லா இல்லைங்க. ஓகே மேம். ஃபைனல் 2 கொஸ்டின் மேம். மைனாரிட்டிஸ் வந்து இனிமேல் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரிக்கலாமா? இல்ல ஆதரிக்கணும்னா அவங்களுக்கு வந்து என்ன ரீசன்? Why minorities have to support அண்ணாமலை அந்த மாதிரிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேங்க. மைனாரிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. எனக்கு இந்த காஸ்டிசம் வந்து எனக்கு வந்து சுத்தமா ரிலிஜன் காஸ்ட் எனக்கு வந்து பிடிக்கலங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இது ஏன் இந்த இந்த ஒரு விஷயம் வந்து எதுக்கு இது வந்து பிரேக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ரைட் ஃப்ரம் த பேபி இஸ் பார்ன் ஃபர்ஸ்ட் வந்து கேட்பாங்க காஸ்ட் என்னதுங்க, ரிலிஜன் எதுக்குங்க? வி ஆல் ஆர் ஹியூமன்ஸ். உங்களுக்கு என்ன ரத்தம், எனக்கு கூட ரத்தம். என்ன டிஃபரன்ஸ்னா உங்களுக்கு வந்து பி பாசிட்டிவ் இருக்கும், எனக்கு வந்து ஒரு ஓ பாசிட்டிவ் இருக்கும். அதுதான் வந்து வித்தியாசங்க. ஓ பாசிட்டிவ் குரூப் வந்து ஒரு பி நெகட்டிவ் இல்ல பி பாசிட்டிவ் இட்ஸ் அ குளோபல் டோனர் அந்த பிளட். இப்போ அந்த வந்து காஸ்ட் வந்து பாப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. இல்ல நீங்க முஸ்லிமு, இந்துக்கு வந்து நீங்க கொடுக்க கூடாது, இல்ல ஒரு பிராமணுக்கு வந்து நீங்க கொடுக்க கூடாது. அது வந்து ஏங்க அது பார்க்கல? எனக்கு வந்து இந்த இந்த விஷயம் வந்து காஸ்டிசம் ரிலிஜன் வந்து எனக்கு பிடிக்கலங்க. இது இந்த கேஸ் மட்டும் இல்லங்க. வேறெவர் ஐ கோ, ஒரு முஸ்லிம் அந்த பார்ட்டி பேர் நான் வந்து சொல்ல மாட்டேன்னா எந்த பார்ட்டியே, ஏன்னா there's also DMK ஆல்சோ இன்வால்வ். பேசும்போது ஃபர்ஸ்ட் என்ன காஸ்ட்டுங்க உங்களுக்கு? உங்களுக்கு வந்து என்ன தொகுதி? உங்களுக்கு வந்து ஃபேமிலில வந்து எவ்வளவு பேரு? அந்த முஸ்லிம்ல வந்து லப்பா இருக்கு, சுன்னி முஸ்லிம் இருக்கு. நீங்க சுன்னியா? சுன்னினா வந்து உருது முஸ்லிம், லப்பா வந்து தமிழ். இப்போ நான் சுன்னினா அந்த சர்டிபிகேட்ல வந்து சுன்னி இருக்காது, லப்பா இருக்கும். லப்பனா வந்து தமிழ் ஸ்பீக்கிங். சோ அது அந்த பார்ட்டி வந்து டீடைல்டா வந்து பாப்பாங்க. பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த காஸ்ட் இஸ் டிவைடிங் பீப்புள். இந்த காஸ்ட் வந்து இட்ஸ் டிவைடிங் a lot of, இட்ஸ் காசிங் இஷ்யூஸ்ங்க. சோ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே, மைனாரிட்டிஸ் அண்ணாமலைக்கு வந்து சப்போர்ட் இருப்பாங்க. எதுக்குங்க எதுக்கு சப்போர்ட்? வி ஷுட் see if he is doing good to a human.
ஒருத்தர் வந்து இஃப் த பர்சன் இப்போ நான் அனுமல் சார் கிட்ட பேசும்போது அவர் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு ஒரு விஷயம், ஐ வாண்ட் டு ட்ரீட் எவ்ரி ஒன் ஆஸ் அ நார்மல் பர்சன். இப்போ அவங்க ஹிந்துல வந்து தே வில் சாக்ரிஃபைஸ் கோட். மதுரை அவங்க மதுரையில வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்க. இப்போ ஆடி மாசத்துக்கு அப்புறமா இல்ல ஜனவரி சொன்னாரு. இந்த மாதிரி வி ஆர் கோயிங் டு சாக்ரிஃபைஸ் ஒன் கோட். நம்ம கோயில்ல வந்து குலதெய்வ கோயில்ல வந்து நாங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போறோம். அப்போ வந்து என்னோட எல்லா முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போறேன்னா, இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வி ஆர் கோயிங் டு ஹேவ் நைஸ் பிரியாணி. ஏன்னா அது வந்து காமிக்கணும். ஐ எம் ஒன் டுகெதர் வித் யூ. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு அது கேட்கும்போது. இப்போ அவங்க இஸ்லாமிய ஆளுங்க வந்து கொண்டு சாக்ரிஃபைஸ் ஃபார் ஈத் கோட்டா இல்ல ஏதோ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது ஐ வில் ஆல்சோ கோ டு தேர் ஹவுஸ் அண்ட் ஐ வில் ஈட். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஷோ பீப்புள் நான் வந்து ஐ எம் ஒன் அமங்ஸ்ட் யூ. இட்ஸ் நாட் அபவுட் த ரிலிஜன். பிகாஸ் அவங்க என்ன பயம் இப்போ என்ன அது மைண்ட் செட்ல எல்லாருக்குமே என்ன ஓடுதுன்னா, அண்ணாமலை சார் வந்து ஒரு பி டீம் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இஸ் ஒன்லி ஃபார் இஸ் அகேன்ஸ்ட் முஸ்லிம்ஸ். சோ இது வந்து நிறைய இப்போ அது வந்து தாண்டிட்டு நாங்க வரணும். ஸோ தட் இஸ் வை வி ஹேவிங் அ லாட் ஆஃப் ரிலிஜன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாக்ரிஃபைசிங் ஆஃப் த கோட் அந்த அந்த டெம்பிள் ஒரு இது இருக்குல்லங்க அந்த என்ன சொல்லுவாங்க திருவிழா. அந்த திருவிழா வந்து அவங்க வந்து இது பண்ண போறாங்க, கூப்பிட்டு போறாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து நீங்க நம்ப மாட்டீங்க. டிவிகே கவர்மெண்ட் வந்து டக்குன்னு ஈஸியா வந்துட்டாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா தாண்டி தாண்டி கிராஸ் ரூட் லெவலுங்க. இப்போ 0ல இருந்து நாங்க வந்து 100 வரைக்கும் வரணும். இப்போ 0 கூட தாண்டல. So we have to break all the barriers, but I'm very sure 200%. I'm not talking because I've joined Sir's party. I'm talking ஏன்னா எனக்கு தான் தெரியும் how many people believes in him and how many people trusts him. பிஜேபில வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 550 people have, according to me, ஒரு 500 இல்ல ஒரு 600 பேருங்க வந்துட்டாங்க, பிஜேபி விட்டு வந்துட்டாங்க. அண்ணாமலை சாரோட ஜாயின் பண்ணிட்டாங்க. நார்மல் பப்ளிக். என்னோட வீட்டு வந்து இஞ்சம்பாக்கம் இந்த ஃபுல் ஏரியால வந்து அண்ணாமலை சாரோட சப்போர்ட்டர்ஸ். ஏன்னா அங்க வந்து பிஜேபியோட ஒருத்தர் இருக்காங்க, மோகன், சாரி தாமோதர். அவர் வந்து ஃபுல்லா வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டாரு வி த லீடர்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் வி வாண்ட். ஓகே மேம். அவரோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் பொள்ளாச்சியில வந்து 50 lakhs வந்து டார்கெட் வச்சிருக்காரு. அது வந்து சாத்தியமா? இன்னும் 20 lakhs கூட வரல மெம்பர்ஷிப் டிரைவ். அது எப்படி மேம் சாத்தியமாகும்? வருங்க, டைம் ஆகும் கண்டிப்பா. 50 lakhs ஃபார் இட் டு கம். மேபி இட் மைட் கம் இன் 2 to மேபி ஒரு 3-4 months கண்டிப்பா ஆயிடும். மேபி டில் எண்ட் ஆஃப் த இயர் கண்டிப்பா ஆயிடும். கஷ்டம், அதான் நான் சொல்றேன், ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ வரைக்கும் நிறைய பேர் யோசிக்கிறாங்க அண்ணாமலை சார் வந்து பி டீம், நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் டு பிரேக் தட் பேரியர்ஸ் வி ஹாவ் டு டூ அ லாட் ஆஃப் ஒர்க். நிறைய வேலை செய்யணும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய ஹேர்டில்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணும். ஆனா இங்க இந்த இந்த கட்சியில வந்து வி ஷுட் நாட் ஹேவ் ஈகோ. ஈகோ வந்து திரும்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. எப்படி பிஜேபி, ஏன்னா நிறைய பேர் வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டாங்க. சோ இங்க வந்து அந்த ஈகோ வந்து இருக்கக்கூடாது. அதுக்குதான் அது கொஞ்சம் பயம் இருக்கு எனக்கு. திரும்பி வந்து நீயா நானா அந்த மாதிரி இருக்கக்கூடாது இங்க. ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளவு சஃபர் பண்ணனா அந்த அந்த பார்ட்டி இருக்கும்போது எனக்கு தான் தெரியும் எவ்வளவு சஃபர் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு திரும்பி வந்து சஃபர் பண்ணிட்டு எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். சோ திரும்பி அங்க வந்து ரொம்ப பேர் வந்து சில பேர் வந்து வந்துட்டாங்க இங்க. சோ அந்த ஈகோ வந்து இருக்கக்கூடாது நம்மளுக்கு. அந்த ஈகோ இல்லைன்னா கண்டிப்பா வந்து we can achieve the target. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கான்சென்ட்ரேட் ஆன் மைனாரிட்டிஸ், ஐ வில் கான்சென்ட்ரேட் ஆன் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். அதுதான் என்னோட limit. I will not talk bad about, I will not go on one stage and talk bad about a kachi. I will not go talk wrong about a person. அது வந்து என்னோட நோக்கம் இல்ல. I will not do something like that also. அவங்க தப்பா பண்றாங்க, பண்ணிட்டு போட்டோங்க. நாங்க வந்து நல்லது செய்யணும். சில whatever I can do, I will do. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச் மேம். உங்களுடைய கோல்டன் டைம் எங்களுடைய பகிர்ந்து கொண்டதுக்கு தேங்க்யூ மேம். தேங்க்யூங்க, நன்றி.